ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். இன்னைக்கு நம்ம பிராத்மிக்ல பாग 3ல இருக்கிற செகண்ட் लेसन विटामिन பார்க்க போறோம். शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेता है. ஸோ ஹியூமன்ஸ்லாம் வந்து டு கீப் தேர் பாடி ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங் நம்ம வெரைட்டியான ஃபுட்ஸு சாப்பிட்றோம். कहा जाता है कि स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. அதான் அந்த ஒரு சேயிங்ஸ் சொல்லுவோம்ல, ஹெல்த்தி மைண்ட் வந்து வில் ரிசைட்ஸ் இன் ஹெல்த்தி பாடின்னு. நம்ம பாடி ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். தந்துருஸ்தி சே பட்கர் தூஸ்ரி தூஸ்ரி சம்பத் நகி ஹே. ஸோ ஹெல்த்தை விட ரொம்ப முக்கியமான வெல்த் எதுவுமே கிடையாது. ஸோ हेल्थ इज़ वेरी इम्पॉर्टेंट. दुरुस्त और चुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की ज़रूरत है. ஸோ நம்ம பாடியை வந்து ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா நம்ம வந்து எந்தெந்த ஃபுட்டெல்லாம் ரிச் இன் விட்டமின்ஸாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ए बी सी डी आदि कई महत्वपूर्ण विटामिन है. ஸோ 4 இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ் என்னன்னு இங்கே சொல்லியிருக்கான். विटामिन हमें खाद्य पदार्थों से मिलते हैं. विटामिन வந்து நம்மளுக்கு ஃபுட்டுலேருந்து கிடைக்குது. अलग अलग विटामिनों के कमी से अलग अलग बीमारियों पैदा होती है. ஸோ வந்து இப்போ ஏதாவது ஒரு விட்டமின் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான டெஃபிஷியன்சி என்னவோ அந்த உடம்பு நம்மளுக்கு வந்துடுது. आवश्यक खाद्य पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. ஸோ ப்ராப்பர் ஃபுட் வித் ப்ராப்பர் விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட்டாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்து இதுலேருந்து இந்த மாதிரி டெஃபிஷியன்சிலேருந்து ஓவர் கம் ஆயிடலாம். शरीर में ए विटामिन के कमी से फेफड़ को हानि पहुंचती है. ஸோ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு லங்ஸ் டேமேஜ் ஆகலாம். आंखों की चमक चली जाती है. நம்மளோட விஷனும் போயிடும், இந்த ஐ விஷனும் போயிடும். विटामिन ए दूध और उससे बने मक्खन मलाई और पनीर से मिलता है. ஸோ விட்டமின் ஏ வந்து நம்மளுக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. அதான் அந்த சீஸு, பன்னீர், க்ரீம் அது மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. बी विटामिन सबसे महत्वपूर्ण है. बी विटामिन வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விட்டமின். शरीर में इसकी कमी होने से नसें कमजोर हो जाती है. ஸோ விட்டமின் பி வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆத்மி பாத் மே குஸ்ஸா கர்த்தா ஹே. ஸோ நம்மளுக்கு அதனால ஆங்க்ரியும் நிறையா வரும். विटामिन बी गोभी प्याज हाथ से कुटे हुए चावल ஆதி சே மில்தா ஹே. விட்டமின் பி நம்மளுக்கு எதுலேருந்துலாம் கிடைக்குதுன்னா கேபேஜ், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து புரோக்கன் ரைஸ், அதான் இடிச்ச அரிசி, அதுலேருந்துலாம் நம்மளுக்கு கிடைக்குது. शरीर में सी विटामिन के कमी से मसूड़ा खराब हो जाता है. ஸோ விட்டமின் சி டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, கம்மியாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த டீத் கம்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிரும். உஸ்ஸே கூன் நிக்கல்னே லக்தா ஹே. அதுலேருந்து வந்து பிளட்லாம் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிரும். विटामिन से नींबू आलू हरी मिर्ची आदि से मिलता है. ஸோ விட்டமின் சி வந்து நம்மளுக்கு லெமன், பொட்டேட்டோ, ग्रीन चिल्ली அதுலேருந்துலாம் நம்மளுக்கு கிடைக்கிது. बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की ज़रूरत है. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கான அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதான் என்ன சொல்கிறது, அந்த ஹெல்த்தி ஃபுட் வந்து விட்டமின் டிலேருந்து கிடைக்கிது. उसकी कमी से दांत की निकलने समय बच्चों को तकलीफ होती है. ஸோ விட்டமின் டி வந்து கம்மியாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பல்லு டீத் ரிமூவ் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த பெயின் பயங்கரமாக இருக்கும். विटामिन डी की कमी से हड्डियाँ टेढ़ी हो जाती है. அதனால நம்மளுக்கு போன் வீக்னஸும் ஆகும். अंडे के जर्दी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है. ஸோ அந்த எக் யோக், அந்த எல்லோ கலர், அந்த எக்கில் இருக்கிற அந்த எல்லோ மில்க்கு, அதுக்கப்புறம் பன்னீர், சீஸ் எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு டி விட்டமின் நிறைய கிடைக்கிது. धूप से भी विटामिन डी काफ़ी मिलता है. அதே மாதிரி சன்லைட்லேருந்தும் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கிது. आदमी को तंदुरुस्त रहने के लिए संतुलित आहार की ज़रूरत है. ஸோ நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் தேவை. संतुलित आहार के मतलब है
அப்படின்னா என்ன, பேலன்ஸ் டயட்னா என்ன அப்படின்னா, शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, ஒரு பாடி பில்டிங் நல்ல ஹெல்த்தி பாடி வேணும்னா புரோட்டீன் இருக்கணும். स्वस्थ रहने के लिए आवश्यक विटामिन, खनिज लवण और पानी का स्वेश है. ஸோ நம்ம ஃபிட் அண்ட் ஹெல்த்தி பாடியாக நம்மளதை வச்சுக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர் எல்லாமே நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கணும். ஆகார் சக்திக்கோ கேலரி कहती है. ஒரு பேலன்ஸ்டாக கிடைக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம அந்த ஹெல்த்தி அந்த எனர்ஜியை வந்து நம்ம கேலரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லெசனோட எக்ஸ்பிளனேஷன். சப்தார்த்த அது உங்களுக்காக மீனிங் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு அபியாஸ். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே. உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் மீனிங் எழுதுங்க. தந்துருஸ்தி ஹெல்த், ज़रूरत नेसेसिटी, शरीर बॉडी, हड्डी ना बोन, कमजोर ना वीक, मिलना ना टू ऑब्टेन. विलोम शब्द लिखिए ना ऑपोजिट. चूस्त, सुस्त, ज्यादा, कम, टेढ़ा, सीधा, कमजोर, मजबूत. चूस्त सूस्त அப்படின்னா ஹெல்த்தி பாடி, வீக் பாடி. ஜியாதா கம் அப்படின்னா ஜாஸ்தி கம்மியாக இருக்கு. டேடா சீதா அப்படின்னா குரூக்கட் ஸ்ட்ரைட். கம்ஜோர் மஸ்பூத் அப்படின்னா நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறது. மஸ்பூத்னா வீக்னஸ், உடம்பு முடியாமல் இருக்கிறது. सही या गलत लिखिए. स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. सही. हेल्थी माइंड, हेल्थी बॉडी ना हेल्थी माइंड இருக்கும். ABCD आदि कई विटामिन है அப்படின்னா அதனாலும் डिफरेंट टाइप्स ऑफ 4 विटामिन्स. बी विटामिन के कमी के कारण आदमी बाद में गुस्सा करता है. विटामिन बी डेफिशिएंसी இருந்தால் பீப்புளெலாம் வந்து அதான் ஹியூமன்ஸ் வந்து திரும்ப திரும்ப அவளுக்கு அந்த கோபம் வரும். डी विटामिन के कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होता है. डी विटामिन கம்மியாக இருந்தால் நம்ம என்ன படித்தோம், டீத் ரிமூவ் பண்ணும்போது பெயின் பயங்கரமாக தெரியும்னு படித்தோம். இங்கே பெயின் தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ गलत. प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है. இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் விட்டமின் எது, विटामिन बी. विटामिन सी किन किन खाद्य पदार्थों से मिलता है. विटामिन सी எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து கிடைக்கிது. विटामिन सी नींबू, लेमन, आलू, पोटैटो, हरी मिर्ची, ग्रीन चिल्ली आदि से मिलता है. அதுலேருந்து கிடைக்கிது. धूप से कौन सा विटामिन मिलता है. சன்லைட்லேருந்து நம்மளுக்கு என்ன விட்டமின் கிடைக்கிது, विटामिन डी. कैलोरी किससे कहती है. आहार शक्ति को कैलोरी कहती है. அதான் அந்த எனர்ஜி வந்து நம்ம வி சே இட் அஸ் கேலரிஸ். ஸோ இதுதான் இந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.